ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியோட மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற குணத்தை பார்த்து நம்முடைய விஜய் மல்லியை புரிஞ்சுக்கிறாருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறது எந்த லெவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி நம்முடைய மல்லியை பற்றி தப்பாக சொல்லி நம்முடைய விஜயோட மனசை மாற்றாத வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் அந்த ராஜேஸ்வரி சொல்கிறத நம்ம விஜய் கேட்க ஆரம்பிக்கிறப்ப தான் சந்திரமுகியாக மாறி நம்முடைய மல்லியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாருங்க. மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ என்னடா நல்லது நடந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லி ஒரு அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மல்லிக்கு வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்ததை பார்த்து நம்முடைய விஜய் பரிதாபப்படுறாங்க. அதுபோல் நம்முடைய மல்லியோட மனசை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. நம்மளுடைய ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து இந்த மல்லியை நம்ம அசிங்கப்படுத்தலாம் பார்த்தா இவ ஸ்கோர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. நம்மளுடைய அன்னபூர்ணியாவை பார்த்திங்கன்னா ஏன் மாப்பிள்ளை சாப்பிடாத திரும்பி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்து என்ன மல்லி யாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காளே, அவளுக்கு கொடுத்த சாப்பாடு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு போயிட்டு நம்முடைய மல்லியை கூப்பிட்றாங்க. அதுக்காக அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பாடை கொடுத்துட்டு வந்தது நம்முடைய அன்னபூர்ணியம் என்ன மல்லி உனக்கு வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை பெரியம்மா அவங்க அவங்களுடைய பசங்களுக்கு பசியில் இருக்காங்க. அதனால் பசின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டு தான் பார்த்தேன். நான் பசின்னு தாங்கிக்குவேன். எனக்கு இது பழகி போன விஷயம். ஆனால் பிஞ்சு குழந்தைங்க பசி இல்லாத இருக்கக்கூடாது. அதனால தான் அவங்க அம்மா கையில் கொடுத்து அந்த சாப்பாட்டை பசங்களுக்கு கொடுக்க சொன்னன்ற மாதிரி சொன்னவன் பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு என்ன பண்ணுவோம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்முடைய விஜய் சரி நம்முடைய அன்னபூர்ணியம் சரி நம்முடைய மல்லியை பெருமையாக நினைக்கிறப்ப பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவளெல்லாம் நம்ம ஏதோ ஒரு வகையில் போட்டு தரலான்னு பார்த்தா இவன் நம்மக்கிட்ட விஜய்கிட்ட ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காளே. போகிற போக்க பார்த்தா இந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு சொல்கிறத கேட்டால் நம்ம பிச்சு தான் எடுக்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா நினைக்கிறேன். ஏன்னா கோயிலில் போய் பார்த்துக்கிறேன் பெருசாக வச்சுருக்கேன் ஆப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா கிட்ட கோயிலே அவளை அங்கேயே தலை முழுகிட்டு வர போகிறோம், இதுதான் நடக்க போகுது ரஞ்சிதா, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி அவளுக்கு சொல்லி ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் நம்ம மல்லியை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ என்ன புரிஞ்சு என்ன பிரயோஜனம் தாங்க தெரியல. நம்ம விஜய் பார்த்திங்கன்னா என் அக்கா தான் என்னுடைய ஒரு கண்ணு என் வெண்பா அப்படின்ற மாதிரி சொல்கிற வெண்பா மல்லியோட பக்கம் தான். ஆனால் இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானன்றது என்றைக்கு நம்ம விஜய்க்கு தெரிய வருதோ அன்றைக்கி தான் இந்த ராஜேஸ்வரியை அடித்து வீட்டை விட்டு வெளியே வரைக்கும் நம்ம மல்லியை புரிஞ்சிக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.